சம்மர் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. பீக்கில் இருக்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா போனதுக்கான பிரயோஜனம் அப்போ தான் இருக்கும். அங்கே நிறையவே தண்ணியும் இருக்கும் அப்படின்றதுக்காக 3 வீக்ஸ் முன்னாடி அண்ணா ஒருத்தங்க கிட்டே கேட்டிருந்தேன். தண்ணிலாம் இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சண்டே அதுமா நாங்களும் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஜூஸ் இறங்குனதும் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பஸ்ஸில் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. அப்புறம் திருமூர்த்தி மலை இறங்குனதும் வந்துட்டு ஒரு டீ போட்டாச்சு. ஏன்னா டீ மை எமோஷனல், காலையிலேருந்து குடிக்கல அதனால. அதுக்கப்புறம் நான் இங்கே ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் இருப்பாங்கன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாமல் குழந்தை வேலப்பெரும், அதுக்கப்புறம் விநாயகரும் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க 5 பேரையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தோம். சூப்பராகவே இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் காஞ்சி போய் இருந்துச்சு, கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால. ஆனால் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு வாக் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். தண்ணியெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக செமையாகவே இருந்துச்சு. கொதிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்கான குளியல் போட்டால் சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் கொடைக்கானலில் வந்துட்டு பில்லர் ராக் அது பார்த்தோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மலையை பார்க்குறதுக்கு. இந்த ஊரில் இந்த கோவில் மட்டும் இல்லை, இந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா கோவிலுமே ஒவ்வொரு விதமான அழகு தான். ஸோ இந்த சிவன் கோவில் இப்படி தான் இருந்துச்சு, திருமூர்த்தி மலை. அது இல்லாமல் வர வழியில் இந்த மாதிரி அழகான கோவில் நிறையவே பார்த்தேன். காரில் போனால் கண்டிப்பாக நின்று பார்த்துட்டு வாங்க மக்களே.